தங்கத்தின் விலை உயர்வு, தங்கத்திற்கு சமூகம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதார மதிப்பு மற்றும் அந்த சமூகத்தில் தங்கத்திற்கான மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த பொருளாதார புதிருக்கு எப்போது விடை கிடைக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தங்கத்தின் விலை ஏறிய பிறகு அது மீண்டும் குறைந்ததாக வரலாற்றில் தங்க நகை வர்த்தகத்தில் பெரும்பாலும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இப்போது கடந்த ஒரு 4 மாத காலமாக தங்கத்தின் விலையானது மிக கடுமையாக உயர்ந்து கொண்டே போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபாய் அளவுக்கு ஒரு சவரன் தங்கத்தின் விலை 14,000 ரூபாய் அளவுக்கு இந்த 4 மாதத்தில் மட்டுமே உயர்ந்திருக்கிறது. உயர்ந்த இந்த தங்கத்தின் விலை எப்போது குறையும், வரலாற்றில் இது போன்று குறைந்திருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த தங்க நகையின் விலை உயர்வானது கடந்த 4 மாதத்தில் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இன்று மட்டும் இன்று ஒரு நாளில் இன்று தங்கத்தின் விலையானது ஒரு சவரனானது 71,360 ரூபாயும், ஒரு கிராம் 8,920 ரூபாய் அளவுக்கும் உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தங்கத்தின் விலையானது இந்த அளவுக்கு கடந்த 4 மாதத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்ததற்கு என்ன காரணம், அல்லது இது போன்று வேறு எப்போதும் உயர்ந்திருக்குதா சார்? அதாவது ஜனவரி 1ஆம் தேதி தங்கம் விலை எடுத்துட்டா ஒரு கிராம் 7,150 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 57,200 ரூபாய் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிராம் 8,920 ரூபாய், ஒரு சவரன் 71,360 ரூபாய், அதாவது ஒரு கிராமுக்கு 1,770 ரூபாயாகவும் 14,120 ரூபாய் வந்து ஒரு சவரனுக்கு வந்து விலை கூடி இருக்கு. இந்த ஒரு 3.5 மாதங்கள் தான், 4 மாதங்களும் ஆகல, 3.5 மாசத்துல. சோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்துட்டா, இதற்கு முன்பு அதாவது இந்த ஜனவரிக்கு முன்பாக நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் விலை உயர்ந்ததுக்கு காரணம்னா இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன போர், உக்ரைன் ரஷ்யா போர் போன்ற போருடைய தாக்கங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக தங்க விலை உயர்ந்தது. ஆனால் கடந்த 2024ஆம் வருடம் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபருடைய தேர்தலுடைய முடிவுகள் எண்ணப்பட்டு, வாக்கள் எண்ணப்பட்டு அவர் வெற்றி பெற்றார் அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 20ஆம் தேதி அவர் பதவி ஏற்பார் அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவர் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே டிசம்பர் மாதம் இறுதியில் வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது முதல்வராக கனடா மற்றும் வந்து சில நாடுகள், கிரீஸ் போன்ற நாடுகள் எங்கள் நாடுடன் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சார். அதுவே வந்து மற்ற நாடுகள் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் பதவி ஏற்றவுடன் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் மற்ற நாடுகளில் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அவர்கள் எங்கள் நாட்டு பொருளுக்கு எவ்வளவு வரி விதிக்கிறார்களோ அது கூடுதலாக 2 மடங்கு அவர் வரி விதித்தார். இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இப்போது நடக்கக்கூடிய இந்த பொருளாதார போரின் காரணமாக தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. இந்த போரானது 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. 2 அல்லது 3 பிரிவு கூட சொல்லலாம். சைனா மற்றும் அதற்கு சார்ந்த நாடுகள் மற்றும் யூரோப்பியனுடைய நாடுகள், அது மட்டுமல்ல அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் போன்ற நாடுகளுடைய காரணமாக பெருமளவில் வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வர்த்தக போர் தொடங்கி இருக்கிறது. அந்த வர்த்தக போருடைய தாக்கம் தங்கத்தின் மீது எதிர்நோக்கி வருகிறது. அதனால் தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. இன்னும் தங்கம் விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஒரு சின்ன சந்தேகம், இதுல இந்த தங்கத்தின் மீது அமெரிக்கா புதிதாக வரி எதுவும் விதிக்கவில்லை. அது பல நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பல்வேறு பொருட்களுக்கு தான் வந்து அந்த வரியை வந்து விதிச்சாங்க. இங்க இந்தியாவிலிருந்து தங்கம் அதிகமாக அமெரிக்காவில் இறக்குமதி ஆகுதா சார்? இல்ல, அதாவது தங்கத்துடைய விலை ஏன் உயர்ந்தது நான் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் வரி விதிக்கப்பட்டால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் வந்து தடைப்படும். தடைப்படும் போது எந்த நாடு அதை வந்து உற்பத்தி செய்கிறதோ அந்த நாட்டில் வந்து உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைந்தால் அங்க இருக்க பொருளாதாரம் சில மந்த நிலைக்கு போகும். மந்த நிலைக்கு சென்றால் அந்த நாட்டுடைய ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகும். இது எல்லாமே முதலீட்டாளர்களுக்கு இது எல்லாமே காரணம். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் முதலீட்டாளர்கள் தங்களுடைய பார்வையை வர்த்தகத்தை வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து எடுத்து அவங்க தங்கமாக மாற்ற தொடங்குவார்கள். தங்கம்
இப்ப எல்லா நாடுகளும் ஒரே நேரத்துல ஒட்டுமொத்தமாக தங்கத்தின்